காஞ்சிபுரம் ஓரிக்கை மணி மண்டபத்தில் பிக்ஷாவந்தனம் சமர்ப்பித்த பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிய சங்கராச்சாரியார். காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் சுவாமிகள் ஓரிக்கை மணி மண்டபத்தில் சாதுர்மாசிய விரதம் கடைபிடித்து வருகிறார். இந்நிலையில் அகில பாரத வைத்திய சபா சார்பில் பிக்ஷாவந்தனம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பக்தர்களால் பிக்ஷாவந்தனம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருளாசி வழங்கும் விதமாக நாம் செய்யும் செயல் அனைத்தும் அனைவருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். தொடர்ந்து தர்ம காரியங்களை செய்வதன் மூலம் அனைவரும் சகல சௌக்கியமும் பெறுவோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்றும் அனைவரும் தர்ம காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு மகா பெரிவாளின் பேரருளை பெற வேண்டும் என அருளாசி வழங்கினார். இதில் இந்தியா முழுவதிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட வைதிகர்கள் கலந்து கொண்டு ஆசி பெற்றனர். இவர்களுக்கு பிரசாதங்களை வழங்கிய சங்கராச்சாரியார் அருள் ஆசியும் வழங்கினார். இதில் சங்கரமடம் ஸ்ரீ காரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி, மேலாளர் சுந்தரேச ஐயர், கேம்ப் மேலாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் கலந்து கொண்டனர். அது வந்து ஏழைகள், மத்திய வர்க்கம், பணக்காரர் அப்படின்னு லௌகிகமாக பார்க்கும். வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் அது ஏதோ லௌகிக ஜனனி கோமை தாத்தா அது அந்த மாதிரி இருக்கும்போது உதவிக்கு ஜாதி இல்லை. அப்படி சேஷே கர்மண்ய பிறதா சம்சித்தி லபத்தே நரக. அதனால சனாதன வைதிக இந்து தர்மம், பிராச்சீனமான ஆருஷ சம்ஸ்கிருதி என்ன இருக்கோ அதை மறுபடியும் எங்கெங்கே எல்லாம் லுப்தமாக இருக்கோ அது எல்லாத்தையும் கவனித்து பண்ணுறதுக்கு இந்த சங்கம்ங்கிறது மேன்மேலும் பலமாக இருக்கணும். பலமாகவும் இருக்கணும், எல்லாருக்கும் அது பாலமாகவும் இருந்து இதனுடைய பின்புலத்தில் எல்லாரும் நல்ல காரியங்களை பண்ணுற மாதிரி இது வளரணும். இந்த வைதிக பிக்ஷாவந்தனுக்காக எல்லாரும் உள்ளவாசல் சாஸ்திரிகள், மணி திராவிட சாஸ்திரி, குடும்ப சாஸ்திரி அவர் எல்லாரும் வந்து கலந்துண்டு அத்தியனமும் பண்ணி சாஸ்திரங்களும் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி இந்த சபை மேன்மேலும் வளர்ந்து அப்பப்போ நித்தியபடியும் அது பிக்ஷாவந்தனம் அதுவும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சாதுர்மாச காலத்தில் விசேஷமாகவும் நடந்துட்டுருக்கு. நம்ம தேசத்தில் அவர் சொன்னார், இது மாதிரி அந்த வைதிகத்துக்கு தேவையான பல விஷயங்களையும் சேர்த்து பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. அதுக்காக தான் இப்போ இந்த அமரகோஷ நிகழ்வு பற்றி இவர் சொன்னார். இந்த கண்டஸ்தம் பண்ணுறதுனால என்ன லாபம், இல்லைன்னாலும் அது கிடைக்கிறபடி இத்தனை பரம்பரையாக மனப்பாடம்லாம் பண்ணி இந்த வேத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அது அமரகோஷம் இத்தியாதி நிகழ்வுகளை படிக்கிறதுக்கும் இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. அது ஆந்திராவில் ஸ்ரீசைலம் பக்கத்தில் அந்த உபநீதமாக இருக்கக்கூடியவ அஷ்டமே வருஷே பிராமணம் உபநயீத கர்ப்பாஷ்டமேவ ஆஷோடசாத் பிராமணஸ்ய அனதீத காலகா என்ன உண்டோ அவள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவாளுக்கு சந்தியாவந்தனத்தையும் பண்ணிட்டு
அவள் வந்து இந்த அமரகோஷம் இதெல்லாம் படித்து சம்ஸ்கிருதமும் படித்து சந்தியாவந்தனமும் பண்ணிட்டு லௌகிக வித்தியும் படிக்கிற மாதிரி வேத பாகங்களை படிக்கிறதுக்கு சில இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கு. அங்கே வந்து சம்ஸ்கிருதத்தை பிரதானமாக வச்சு அந்த பாஷா சாஸ்திரம் படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் சேர்ந்துருக்கா. அவளுக்கு நித்திய கர்மானுஷ்டானம் எல்லாம் அதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு பிரச்சாரத்தில் கம்மியாக இருக்கிறதுனால வேதாந்தம் மாதிரியோ சாகித்யம் மாதிரியோ தனியாக இப்போ புஸ்தகம் போட சொல்லியிருக்கு. பாடசாலைகளில் பரிச்சயப்படுத்துறதுக்காக அந்த லோகம்னு சொன்னால் பொதுவாக எல்லாமே லோகம் தான் ஊர்தன்யமானது. அந்த வேதத்தை நம்பிக்கையோடு நீங்கள் எல்லோரும் பெரியவா சொன்னதுக்காக படித்து அங்கங்கே நீங்கள் வைதிக பிரயோகங்களையும் நடத்தி கொடுத்து சங்கர ஜெயந்தி பெரியவா ஜெயந்தி எல்லாம் நல்லா நடத்தின்று இன்றைய தினம் இந்த வைதிக பிக்ஷாவந்தனத்தோடு சேர்ந்து வேதபவன் அவருடைய பிக்ஷாவந்தனம், சங்கர பக்த சபா அதனுடைய பிக்ஷாவந்தனம், சங்கர பக்த ஜனசபா காஞ்சிபுரத்தில், சங்கர பக்த சபா பாக்யநகர் அங்கே மொத்தத்தில் இந்த ஜனங்கள் நிறையா இருக்காங்கிறதுனால சங்கர பக்த சபான்னு வச்சுட்டேன். இங்கே ஜனங்களை உருவாக்கணுங்கிறதுக்காக சங்கர பக்த ஜனசபான்னு வச்சிருப்பாப்பல் இருக்கு. இப்படி பெரியவாளால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபைகள் எல்லாமே அங்கங்கே சங்கர ஜெயந்தி பெரியவா ஜெயந்திலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். மதுரை அங்கேருந்து வந்து இன்றைக்கி பிக்ஷா வந்தனும் வாழும் பண்ணியிருக்கேன். ஜம்புநாத கணபாடிகள் அவர் இப்போ தான் ஜம்புகேஸ்வரத்துக்கு வந்தார். இப்போ மறுபடியும் இங்கே வைதிக பிக்ஷா வந்தனத்துலேயும் கலந்துட்டு பக்தி ஞானம் கர்மா அந்த 3 இதுலேயும் ஆசக்தியோடு இருந்துட்டு அக்னிஹோத்திர சபையிலையும் எல்லாரும் பிரச்சாரங்கள்லாம் பண்ணி நம்ம வேதம் நம்முடைய தர்மம் இந்த ஆருஷ சம்ஸ்கிருதி இந்த கலாச்சாரம் இது எல்லாமே மேன்மேலும் வளர்ந்து அது மூலமாக லோக சம்ரட்சணமும் புது பிரிவாக சொல்லும் பொழுது வேத ரட்சணம் லோக சம்ரட்சணம்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த தாற்பயத்தை அதே மாதிரி சந்திரசேகரன் சரஸ்வதி மகாகாவியம்னு நம்ம இந்த வைதிக பிக்ஷாவந்தனம் அந்த சத்தியாக பண்ணியிருக்கேன். உங்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் பெரியவருடைய அனுகிரகம் சந்திரமௌலீஸ்வரர் அனுகிரகம்லாம் இருந்து மேன்மேலும் ஸ்ரேயஸாக இருக்கணும்னு பகவானை பிரார்த்திக்கிறோம். ஹர நம பார்வதி பதையே ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.
Thank you.